வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மில் எத்தனை பேர் தயார்? இந்த தலைப்புல இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாம். பொதுவாக நம்மில் பல பேர் சுகாதார சம்பந்தமான புத்தகங்களை விரும்பி படிப்பதே இல்லை. ஆனால் லிங்கேஷ் இதற்கு விதிவிலக்கு. அப்படிப்பட்ட புத்தகங்களையே அவன் விரும்பி படிப்பான். சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் ஆசைகளை புரிந்து கொண்டு அதற்கு தக்க நடந்து கொள்வதில்லை. ஆனால் லிங்கேஷின் தந்தை சேது மகனின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவன் கேட்கும் புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுப்பார். அன்று லிங்கேஷ் தோல் பாதுகாப்பு சம்பந்தமாக படித்துக் கொண்டிருந்தான். அதை அவன் அப்பா கவனித்தார். லிங்கேஷ், நீ தோல் பாதுகாப்பு பற்றி என்ன தெரிந்து கொண்டாய் என கேட்டார். அப்பா, விளையாடும் போது அதிகம் வியர்க்கும். வியர்வையுடன் தோலில் படியும் தூசுகள், அழுக்குகள் கலந்து தோலை அசுத்தமாக்கின்றனர். அதனால் நாம் தினமும் குளித்து தேகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினான். தோலின் மீது படிந்த அசுத்தங்களால் என்னென்ன வியாதிகள் உண்டாகின்றன தெரியுமா என லிங்கேஷ் தந்தையை கேட்டார். தேமல், படை, சொறி, சிரங்கு, படர்தாமரை போன்ற நோய்களை உண்டாக்குகின்றனர். இதற்கு தடுப்பு முறை தெரியுமா என்று கேட்டான். அவர் நீயே சொல் என்று கூறினார். சொறி, சிரங்கு உள்ளவர்கள் மருத்துவர் கொடுக்கும் மருந்தையே பூச வேண்டும். நாள்தோறும் அழுக்கு போக குளிக்க வேண்டும். துணிகளை வெந்நீரில் துவைத்து உலர்த்த வேண்டும். தோல் சூரிய வெளிச்சத்தின் உதவியோடு எந்த வைட்டமினை தயாரிக்கிறது என்று அவனது தந்தை கேட்டார். வைட்டமின் டி என்று கூறினான். தோலால் என்ன பலன் என்று லிங்கேஷின் தந்தை மீண்டும் கேட்டார். தோல் நம் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வியர்வை மூலம் வெளியேற்றுகிறது, உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது என அவன் பதிலளித்தான். தன் மகனுக்கு சுகாதார புத்தகங்களை வாங்கி கொடுத்தது வீண் போகவில்லை என சேது நினைத்து கொண்டார். அவன் விரும்பிய புத்தகங்களையே வாங்கி கொள்ளும்படி மேலும் அவனுக்கு பணம் கொடுத்தார். அப்பா அண்ணனுக்கு சுகாதார சம்பந்தமான புத்தகங்களை வாங்க பணம் கொடுப்பது தெரிந்து தங்கை ஸ்ரீநிதியும், அப்பா, நான் விஞ்ஞான சம்பந்தமான புத்தகங்களை வாங்க போகிறேன், எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டாள். வா, வாங்கி தருகிறேன் என சேது அழைத்து போய் அவள் விரும்பும் புத்தகங்களை வாங்கி கொடுத்தார். பிள்ளைகள் கேட்கும் நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுக்க எத்தனை பெற்றோர் தயாராக இருக்கிறோம் என சேது தன் மனதுக்குள் கேட்டுக்கொண்டான். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் சேதுராமலிங்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து எனக்கு ஊக்கமளியுங்கள். நம்மை இணைத்த இயற்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.